பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் ஆச்சு நம்ம முத்துவுக்கு? ஒரு வாரங்கள்ல நடந்த பல விஷயங்கள்ல மனுஷன் தேவையில்லாம நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு காட்ட நினைச்சு பல இடங்கள்ல சாச்னா அண்ட் மஞ்சரிக்கு நீ சப்போர்ட் பண்றன்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து நிற்கிறார். இன்னைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நம்ம பவித்ராக்கு தீபக் மேலே ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு காண்டு இருக்குது. கேப்டன்சி ஆனதுலேருந்தே அழுதுகிட்டு ஐயோ நம்மளால் கேப்டன் ஆக முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேவே அவர் சூப்பராக ஒரு கேப்டன் பேர் வாங்கினார் பிக் பாஸ் கிட்ட. அது எல்லாருக்கும் காண்டு இருக்குது. அண்ட் 2 டேஸ் முன்னாடி இந்த டால் டாஸ்க் விளையாண்டாங்களே, அப்போ எல்லாரும் வெளியே உட்காந்துருப்பாங்க. பவித்ரா மட்டும் எனக்கு பசிக்குது, எனக்கு இப்போ யோகட் வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னாங்க. ஸோ கிச்சன் இன்சார்ஜ் அருண் அண்ட் கேப்டனான தீபக் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒருத்தி சாப்பிட்டா எல்லாரும் கேட்பாங்க. இங்கே இருக்கிறதே 4 கப்ஸ் தான் இருக்குமா, ஒரு ஆளுக்கு கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்க, கொடுக்க முடியாதுன்னா நான் ஈவினிங் காஃபி குடிக்கல, நான் மதியம் ரைஸ் ஒழுங்காக சாப்பிடல, எனக்கு வேணும் அப்படின்னு. நீ காஃபி குடிக்காதது ஊன் தப்பு, எல்லாருக்கும் அவங்க போட்டு கொடுக்குறாங்க, நீ வேண்டான்னு சொன்னது ஊன் தப்பு. அதே மாதிரி மதியம் ரைஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுவும் அருண் அப்போ கிச்சன் இன்சார்ஜாக இருந்தார். நான் அந்த லைவ் பார்த்தேன். அவர் எல்லாரையுமே சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாங்க, ரெண்டாவது கர்ட் ரைஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எல்லாருமே செகண்ட் ரவுண்ட் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். இவங்க ஒழுங்காக சாப்பிடலன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இவங்க கேட்ட பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் பத்தாதுன்னு நான் நினச்சிட்டு போனேன், நீ அப்போ தியாகியாக இருந்தலையா, மதியம் 2வது சாப்பாடு எடுத்துக்கலாமா நினைக்கும் போது ஐயோ அவங்களுக்கு பத்தாதுன்னு தியாகியா இருந்த நீ இப்போ யோகட் 4 கப்பு தான் இருக்குன்னு போது அதையே நீ வந்து கேட்குற, அப்போ உன் தியாகி மைண்ட் செட் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆல்ரெடி நம்மளோட ஆனந்திக்கும் தீபக்கை பிடிக்காது. ஏன்னா தீபக் சின்ன சின்ன விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு பேசிக் டிசிப்ளின் பேசிக் மேனஸ் ட்ரை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் பிடிக்காது. கையை கழுகிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு அங்கங்கே எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்கன்னு ஒரு பேசிக்காக எப்படி இருக்கணும்னு தான் அந்த மனுஷன் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் இவங்க யாருக்கும் பிடிக்காது. அந்த வீட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேனாக தீபக் இருக்கார். அவர் கொஞ்சம் ஹைப்பர் தான். இந்த ஆஃப் பாயில் போடுற டாஸ்க் வந்துச்சு இல்லையா, அப்போ அந்த மனுஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிச்சார், சும்மா எப்படி பண்ணணும்னு. ஆனால் அவர் அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட பண்ணுறாருன்றது நான் அப்போ தான் பார்த்தேன். இந்த ஆயில் எடுத்து தவால ஊற்றணும், அப்புறம் அந்த ஸ்பூனை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அந்த மனுஷன் சொல்கிறார். அப்படிப்பட்ட பர்சன், அது ஒவ்வொருத்தரோட நேச்சர், அதை போய் மாற்ற முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் அதெல்லாம் காண்டு, நாங்கள் என்ன குழந்தைங்களா சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்மளை கேட்குறாங்க. ஸோ பவித்ரா நேத்தே கிளப்பி விட்டுட்டாங்க, இந்த ஃப்ரிட்ஜை தொடக்கூடாதுன்றாங்க, கிச்சனுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாதுன்றாங்க, இது என்ன ஸ்கூலா, இவங்க என்ன ஓவரா ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆனந்தி, மஞ்சரி, பவி அப்படின்னு இவங்களாம் ஒரு கேங் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் காலையிலே மஞ்சரி இதை எப்படி வந்து கிளப்புனாங்க அப்படின்னா, காலையிலே வந்து கேப்டன் கிட்ட கேட்குறாங்க, கேப்டன் நான் டீ காஃபி போடணும் அப்படின்னா நான் போய் கிச்சனில் போடக்கூடாதா அப்படின்னு. அப்போ கிச்சன் டீம்னு என்ன வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நான் போய் போடுவேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த் ட்ரிங்க் வேணால் நான் போட்டுக்கிட்டுமா, கிச்சன் இன்சார்ஜ் நீ எப்போ எதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நீ வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் டீ காஃபி குடிக்கிற, உனக்கு நடுவில் ஒரு தடவை வேணும் அப்படின்னா கூட, உனக்கு ஆஃப்டர்நூன் வந்து தலை வலிக்குது வேணும்னா உனக்கு ஆஃப்டர்நூன் அதை கொடுத்துட்டு ஈவினிங் கட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். உன்னோடக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியதை ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீ எப்போ கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க, நீ அதை கேட்டு வாங்கிக்கமா அப்படின்னு. ஸோ இவருக்கு அப்போவே தெரியும், நைட்டே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு, பொண்ணுங்க வந்து நம்மளோட ரோஸை கட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டியில் இந்த பஞ்சாயத்து பேசப்படுது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. லைக் வந்து நீங்கள் கிச்சன் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜையே தொடக்க விட மாட்டீங்க, நாங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து கூட பார்க்கக்கூடாதா, நாங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த இடத்துல தர்ஷிகாவும் கிச்சன் இன்சார்ஜ்னால அவங்க சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் ஃப்ரிட்ஜை திறக்க வேண்டாம்னு சொல்கிறோம்னா, அன்னைக்கு சாச்சனோட கேக்கை எடுத்து சத்யா சாப்பிட்டுட்டார். ஸோ சாச்சனா பயங்கரமாக சண்டை போட்டாங்க, எப்படி என்னோட எடுத்து சாப்பிடலாம், யார் எடுத்து சாப்பிட்டாங்க, ஏன்னா சாச்சனா வந்து அது சௌந்தர்யான்னு நினச்சி ஓவராக சவுண்டு விட்டாங்க. ஸோ அதை தான் இவங்க சாச்சனா. ஸோ அதை வந்து தர்ஷிகா கேட்குறாங்க, இப்போது அன்றைக்கி சாச்சனோட கேக்கு காணாமல் போச்சு, எல்லாரும் வந்து கிச்சனில் வரீங்க ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்கன்றனால யாருன்னு தெரியல, மேபி நமக்கு தெரியுது கிச்சன் இன்சார்ஜ் இந்த ஃப்ரிட்ஜை திறக்கிற அந்த 5-6 பேர்னா அந்த 5-6 பேர் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்போம், உன்னோட நீ எங்கே வச்சாலும் நீ எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து திறந்து எடுக்கிறீங்க அப்படின் போது யார் எடுக்கிறீங்க எங்கே வைக்கிறீங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ ஆர்கனைஸ்டாகவே இல்லை, ஆளுக்கு ஒவ்வொருத்த வச்சுட்டு போகிறீங்க, அப்படியே மறந்துடுறீங்க, அதுலேருந்து பேட் ஸ்மெல் வருது. ஸோ அதனால தான் நாங்கள் இதை பொறுப்பாக பார்த்துக்கிறோம், கிச்சன் டீம் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதனால தான் நாங்கள் யாரையும் தொட வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. உடனே பவித்ரா, நான் என்ன சின்ன குழந்தையா, இன்னொருத்தரோட கேக் எடுத்து நான் சாப்பிட்ற அளவுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த வீட்டில் அதை விட கேவலமான கூமுட்டைங்களாம் இருக்குது. 18 பேர் 19 பேர் இருக்கும் அப்படின்னா அவங்களோட ப்ரொவிஷன்ஸையும் சேர்த்து நைட்டு தனியாக திருடுற அந்த திருட்டு கும்பலும் இவங்க தான். அது தர்ஷிகா, அருண், விஷால், அன்ஷிதா அப்படியே சாப்பாடுன்னு வந்தால் நான் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுற ஒரு அன்னம் பூரணின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறவங்களாம் நைட்டு வந்து திருட்டுத்தனமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கேட்டால் ஃபன்னு. ஸோ இந்த மாதிரி திருட்டு கும்பலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கதா செய்யுது. அதனால் நீங்கள் இருக்கிறவங்க வந்து அது ஃப்ரிட்ஜை யாரும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க, நாங்கள் கிச்சன் டீம் அதை பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லையே, எல்லாருமே நாங்கள் என்ன ஸ்கூலா, நீங்கள் என்ன எங்களுக்கு ஆர்டர் போடுறது அப்படின்ற மாதிரி அவரை கார்னர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த குட்டிச்சத்தா சாச்சனா வந்துட்டு ஒரு ரோஸை கட் பண்ணவே செஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யாரையும் பேச விட மாட்டீங்க கேப்டன், யார் என்ன பேச வந்தாலும் நீங்கள் அதை அப்பப்போ கட் பண்ணுறீங்க, நீங்கள் பேசுறதுக்கே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஏமா நீ என்ன
என்னம்மா பண்ணுனேன்? இப்போ நீ வந்து சாட்சிமா தேவியாக இருந்தீங்க, ராணியாக இருந்தீங்க. நீங்கள் ராணியாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன டைமில் தான் எல்லோரும் கிச்சனுக்கு வந்து சமைக்கணும்னு ஆர்டர் போட்டிங்க. நீங்கள் ஆர்டர் போட்டு 10 நிமிஷம் ஆயும் விஷால் வரவே இல்லை, ரஞ்சித் வரவே இல்லை சமைக்கிறதுக்குன்னு போது நான் சொன்ன டைமுக்கு நீ கிச்சனுக்கு வரல, அதனால் நீ வரக்கூடாது, இப்போ நீ போய் நில்லு, நீ லேட்டாக வந்து சமைச்சா போதும் அப்படின்னு நீ சொன்ன. ஏன் நீ அந்த இடத்துல ராணியாக இருந்து பேசுகிற, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு நீ ஒரு ஆர்டர் போடுற. அதே மாதிரி இந்த இடத்துல அவர் கேப்டனாக ஆர்டர் கூட போடல, அவர் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறாரு, இருமா நான் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா அத்தனை பேரும் அவரை பார்த்து ஃபோர்ஸாக ஒரு கொஷின்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மஞ்சள் ஒரு பக்கம் கொஷின் கேட்குறாங்க, பவித்ரா ஒரு பக்கம் கொஷின் கேட்குறாங்க, ஜாக்லின் ஒரு பக்கம் கேட்குறாங்க, சௌந்தர்யா ஒன்று கேட்குறாங்க. அப்போ இத்தனை கொஷின்ஸும் கேட்கும்போது அவர் அதை கட் ஷார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குறது அதே கேள்வியா, மஞ்சரியும் சாட்சினாவும் ஒரே கேள்வி கேட்டால், இருமா நீ 2 பேரும் ஒரு கேள்வி தானே கேட்குறேன், இருமா நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்காக தான் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டீங்க அப்படின்னு இந்த பொண்ணு பாட்டுக்கு ரோஸை கட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருச்சு. ஒரு பேசிக் மேனர்ஸ் இருக்க வேண்டாம்? எல்லாரும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்று அவங்களுக்கு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலனாலும் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் யாரையும் கூப்பிடவே இல்லை, நீங்களா உங்கள் டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே எங்களுக்கு தெரியுமான்வீங்க. அப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு பாட்டுக்கு வருது, கட் பண்ணிட்டு கிளம்புது. அப்போ இருக்கிறவனுக்கு என்ன மரியாதை? சாட்சினா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் பேசுறது பிடிக்கல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றீங்க. அப்போ நாளைக்கு சேது நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களால் எந்திரிச்சு போக முடியுமா? முடியாதுல்ல. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ கேட்க வேண்டிய கடமை உனக்கு அங்கே இருக்குது. இது வந்து உன் வீடு கிடையாது. உனக்கு பிடிக்கல நீ எந்திரிச்சு போகிறதுக்கு. அப்போ உனக்கு ஒரு பாயிண்ட்டை வேலிடாக பேச தெரியல, டிஃபெண்ட் பண்ண தெரியலன்னா நீ பாட்டு கட் பண்ணிட்டு போவியா? கூமுட்டத்தனமாக இருக்குது. அதுக்கு நம்ம அருண் விஷால்லாம் கோவப்படுறாங்க. அதாவது அருண் விஷால்லாம் வந்துட்டு முத்து சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும், முத்து உட்காருன்னு சொன்னால் கோவம் வரும். ஆனால் இந்த இடத்துல அருண் கிச்சன் டீமில் இருக்கிறனால அவர் பொங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பொண்ணு பாட்டுக்கு வருது, எல்லாத்தையும் பண்ணுது, அப்போ நாங்களாம் உட்காந்துருக்க இருக்கணுங்களா அப்படின்னு. பட் இந்த இடத்துல முத்து சாட்சினாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ணே நீ உட்காந்து நீ பேசுன்னு சொல்ல தானே முடியும், அந்த பொண்ணு உட்காந்து பேசுனா அது அந்த பொண்ணோட விருப்பம் அப்படின்றாரு. அது எப்படி கரெக்ட் ஆகும்? இதை மாதிரி உங்களால் சேதுநாட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் ஹோஸ்ட் அப்படின்றது தான் பயம் இருக்குது உங்களுக்கு. அப்போ அதே மாதிரி இந்த கேப்டன் சொல்கிறது நீங்கள் கேட்டு தானே ஆகணும். நீ பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போகிறது எந்த விதத்தில் கரெக்டு? அப்போ இதுக்கு முத்துவும் சொல்கிறார், அப்போ இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜை தொடக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாதா? நான் இந்த ஃப்ரிட்ஜை தொடக்கூடாதா? அது எப்படி நீங்கள் ஆர்டர் போடலாம் அப்படின்னு முத்துவும் கேட்குறாரு. ஸோ முத்துக்கு கோபம் தீபக் மேலே கிடையவே கிடையாது. முத்துக்கு கோபம் அருண் மேலே. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, மஞ்சரி அன்னைக்கு வந்து அந்த கிரேவியை வேஸ்ட் பண்ணும்போது முத்து சொன்னார் இல்லையா, டே அவங்க சொல்கிறது காது கொடுத்து கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு முத்துவுக்கும் அருணுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணலை தீபக். தீபக் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு முத்து, இந்த விஷயத்தை இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, கிச்சனில் அவங்களுக்கு 1008 வேலை டென்ஷன் இருக்கும், அது இப்போ வந்து அட்ரஸ் பண்ணாத, பொறுமையாக அதுக்கப்புறமா வந்து சொல்லு அப்படின்னு சொன்னார். முத்துவுக்கு அந்த இடத்துல தீபக் மேலே கோபம். நான் ஒரு விஷயத்தை தப்பு நீ அட்ரஸ் பண்ணுறேன், நீ அதோட இன்சார்ஜ். இப்போ அருண் தான் அந்த இடத்துல வந்து ஃபுட் இன்சார்ஜாக இருக்கான், அவன் அதை வேஸ்ட் பண்ணுறான்னா நான் அந்த இடத்துல வந்து சொல்லுவேன், இன்சார்ஜ் தான் நான் அதை பார்க்கணும். அதுக்கு கேப்டன் எப்படி அருணுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? இதுதான் முத்துவுக்கு கோபம். அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்கே சாட்சினா பண்ணதை கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறாரு. அவள் கட் பண்ணிட்டு போகிறது அவள் விருப்பம், அவள் உட்கார மாட்டேன்னா அது அவள் விருப்பம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, முத்து வந்து சாட்சினாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல பேசிட்டாரு. சாட்சினா ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லாமல் எல்லாரும் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோர் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டாங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு போது. ஸோ எனக்கு முத்து பேசினது உடன்படே கிடையாது. ஏன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜை ஒருத்தர் தொடட்டும், அந்த மாதிரி கேக் எடுத்து திருடி தின்னட்டும், அது ஒரு பிரச்சனை ஆகட்டும், நம்ம அப்போ கண்டுபிடிப்போம் யார் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்கன்னு, பிரச்சனை ஆகட்டும், பஞ்சாயத்து ஆகட்டும், அப்போ தானே தெரியும்ன்றாரு. கேப்டன்றவன் அப்படி கிடையாது. ஒரு கேப்டன்றவன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நோக்கி போகணுமே தவிர, பிரச்சனை வரட்டும், பூதாகரம் ஆகட்டும், அப்போ அவன் திருட மாட்டட்டும்ன்றது கேப்டன் கிடையாது. கேப்டன் என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் ஒரு இடத்தையும் கொண்டு போகணும். நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது அதுதானே முத்து பண்ணுவீங்க. இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதுதானே நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ தீபக்கும் ஒரு கேப்டனாக இருக்கும்போது, நாளைக்கு ஒருத்தர் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒருத்தர் திருடி தின்றான், ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஃப்ரிட்ஜை நீ தொடாத, அது 6 பேர்னா அந்த 6 பேர் தான் பொறுப்புன்னு அவனுக்கு நீ கொடுக்குறது தானே கரெக்டு. அதை விட்டு முத்து சொல்கிறது எப்படி கரெக்ட் ஆகும்னு எனக்கு புரியல. தேவையில்லாமல் முத்து இதில் போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்தோட கேரக்டர் எப்படின்னா, மூஞ்சிக்கு நேராக பேசுகிறது தான். தீபக் அண்ணா பண்ணது தப்புனா நீங்கள் அப்போவே பேசியிருக்கணும். காலையில் மஞ்சரி வந்து சொன்னாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி மஞ்சரி வந்து நான் ஒரு டீ காஃபி போடக்கூடாதா, எனக்கு அதுக்கு உரிமை இல்லையான்னு மஞ்சரி கேட்கும்போது தீபக்கும் பக்கத்தில் இருக்கார், முத்துக்குமரனும் பக்கத்தில் இருக்கார். முத்து அப்போவே அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது தப்பு தானேண்ணா, ஃப்ரிட்ஜை தொடக்கூடாதா நாங்கள் அப்படின்றத அங்கே கேட்காம இங்கே கொண்டு வந்து நம்ம தீபக்கை கார்னர் பண்ணாரோ, அருண் மேலே இருக்கிற கோபத்தில் தீபக்கை கார்னர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.